பரமக்குடி ஜிஹெச் வந்து பார்த்தீங்களா? எப்போ வந்து பார்த்தீங்க? நேற்று கூட வந்தீங்க. அந்த ஆஸ்பத்திரி முழுக்க இன்னமும் முதலமைச்சர் ஜெயலலிதா தான். இங்கே எல்லா பேனரும் ஜெயலலிதா தான் இருக்குது. உங்கள் கண்ணுக்கும் படலை. அவர் இங்கே சிஎம்ஓ கண்ணுக்கு தான் படலை, உங்கள் கண்ணுக்கும் படலை. அவ்வளோ அழகாக நிர்வாகம் நடத்துறீங்க. எல்லா வால்லையும் அந்த விளம்பர பேனர் எல்லாமே ஜெயலலிதா படம் போட்டு தான் இருக்கு. சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். நீங்கள் அரசு மருத்துவமனையில் போய் ஆய்வு பண்ணீங்களா? அங்கே பார்த்தீங்களா? ஐயா முதல்வர் ஸ்டாலின் படம் இல்லாமல் ஜெயலலிதா படம் தான் இருக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு காணொளி பார்த்தோம். ஐயா உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நாங்கள் என்ன செலவானாலும் பரவாயில்ல, நம்மளுடைய மாநில முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுடைய ஃபோட்டோவை நாங்களே எங்கள் சொந்த செலவில் எத்தனை ஃபோட்டோ வேணுமோ நாங்கள் ரெடி பண்ணுறோம். நீங்கள் ராமேஸ்வரம் மருத்துவமனை அரசு மருத்துவமனையில் எந்தெந்த இடத்துலலாம் மாட்டணும்னு சொல்கிறீங்களோ அதில் பூரா நாங்கள் போய் மாட்டி வைக்கிறேயா, எங்கள் சொந்த செலவில் செய்கிறோம்யா. ஆனால் ஐயா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே, அந்த ஆஸ்பத்திரியில் மருத்துவர்கள் இல்லைங்கிறது ரொம்ப ஒரு அவல நிலையில் மக்கள்லாம் பாடாப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீண்ட காலமாகவே அங்கே மருத்துவர் வசதி எதுவுமே இல்லை. எந்த மருத்துவரும் அங்கே வர்றதில்லை, டியூட்டியில் இல்லை. இதில் ஒரு கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இருக்கிற ராமேஸ்வரம் தீவில் இருக்கக்கூடிய பாம்பன்லையோ தங்கச்சி மடத்துலையோ ஒரு விபத்து நடந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்த உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு அதிகபட்சமாக ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷம் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்க அந்த துடிச்சுக்கிட்டு இருக்கவங்களை தூக்கி கொண்டு போய் மருத்துவமனை ராமேஸ்வரம் மருத்துவமனைக்கு தான் கொண்டு போகிறாங்க. ஏன்னா அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு தான் கொண்டு போகணும்னு ரூல்ஸ் இருக்குது ஆம்புலன்ஸுக்கு. அவங்க கொண்டு போகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் இந்த டிராஃபிக்கில் சிக்னல் எல்லாம் தாண்டி கிண்டி போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுது. ஆக மொத்தம் 1 மணி நேரம் ஒரு விபத்துக்கு ஆளாக்கப்பட்ட ஒருத்தர் 1 மணி நேரம் கழிச்சு தான் மருத்துவமனைக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே டாக்டரே கிடையாது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அட்டன் பண்ணி அவங்களுக்கு எல்லாத்தையும் ஃபஸ்ட் எய்டுன்னு சொல்லிட்டு ஏதோ துணி எண்ணியில் சுற்றி அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்து அங்கேருந்து ராமநாதபுரம் மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க. இவங்க இங்கேருந்து ராமநாதபுரம் போய் சேர்றதுக்கு கண்டிப்பாக 1 மணி நேரம் ஆயிடுது. இதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய எமபர்மான் கொஞ்சம் கருணை காட்டினா தான் அந்த பேஷண்ட் உயிர் பிழைப்பாங்க. 2 மணி நேரம் கழித்து ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆனவரை கொண்டு போய் ராமநாதபுரத்தில் சேர்த்து அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் பிழைக்கிறாரா இல்லை போய் சேர்றாராங்கிறது இறைவனுடைய சித்தம். இப்படி தாங்க நடந்துக்கிட்டு இருக்கு. ஐயாவுக்கு பிரச்சனை என்னென்னா, முதலமைச்சர் ஃபோட்டோ தானே வைக்கணும், நாங்கள் வைக்கிறோம்யா. எத்தனை ரூமில் வைக்கணும்னு சொல்லுங்கள். ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியில் எந்தெந்த ரூமில் எந்தெந்த இடத்துல மாட்டுன்னு சொல்லுங்கள், நாங்கள் எங்கள் சொந்த செலவில் மாட்டுறோம். நீங்கள் செய்ய வேண்டியது அந்த ஆஸ்பத்திரியில் எந்தெந்த பொறுப்பில் எந்தெந்த டியூட்டி டாக்டர் இருக்கணுமோ அந்த டாக்டர்லாம் கரெக்டாக இருக்காங்களான்னு நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள். இது 2 தான் நாங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கை.